ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சங்கீதா. வெல்கம் டு கோவை விருந்து. இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னா, சூப்பரான ஒரு சைட் டிஷ் தான் செய்ய போகிறோம். இட்லி, தோசை, சப்பாத்தி, நானுக்கெல்லாம் கூட நல்லாயிருக்கும். சாதத்தோட கூட நம்ம பிரட்டி சாப்பிட்லாம். ப்ரோக்கோலி வச்சு ஒரு கிரேவி செய்ய போகிறோம். வாங்க, ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்து அடிக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இனிமேல் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு 10 முந்திரி எடுத்திருக்கேன். அதையே நான் மிக்சரில் போட்டு அரைச்சிக்கலாம். இதுக்கு அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 50 ml வந்து நான் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து அரைச்சிக்குங்க. கொஞ்சம் கெட்டி கிடைக்கும் நம்மளுக்கு. அதுக்காக பாருங்கள், இந்த அளவுக்கு நான் அரைச்சி வச்சுருக்கேன். கூடவே 2 தக்காளி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை தோல் எடுத்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தக்காளியை வேக வைக்காமல் பச்சையாக கூட நம்ம அரைச்சிக்கலாம். பச்சையாக அரைச்சா கொஞ்சம் கிரேவி செய்யலை, கொஞ்சம் நேரம் வதக்க வேண்டியதாக இருக்கும். இல்லைனா லைட்டாக பச்சை வாசம் அடிக்கிற மாதிரி இருக்கும். தக்காளி வேக வச்சிட்டோம்னா கொஞ்சம் அந்த பச்சை வாசம் இருக்காது. அதுக்காக நான் வேக வச்சுருக்கேன். இப்போ இது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக நம்ம இதை அரைச்சிக்கலாம். லைட்டாக உப்பு போட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம பைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. ஒரு பேன் வச்சுக்குங்க. பேன் வச்சு அதில் ஒரு 3 ஸ்பூனுக்கு பக்கம் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. அது கூடவே ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்குங்க. சேர்த்து இது நல்லா பொரியணும். அது கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இதில் நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கணும். ஒரு கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக உப்பு சேர்த்திங்கனாலே கொஞ்சம் சீக்கிரமாகவே வெங்காயம் தக்காளி எப்போ வதக்கினாலும் லைட்டாக நம்ம உப்பு சேர்த்தா சீக்கிரமாக கொஞ்சம் நம்ம அவசரமாக போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னால் லைட்டாக உப்பு சேர்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி சீக்கிரமாகவே நல்லா வதங்கிரும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கூட ஒரு 1.5 ஸ்பூனு பக்கம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட் இருக்குள்ள 2 தக்காளியை நம்ம வேக வச்சு பேஸ்ட்டாக பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 2 ஸ்பூன் வந்து நான் இன்றைக்கி வரமிளகாத்தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஆயில் நல்லா கொதித்து தெவஞ்சு வரட்டும். இதோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. கொதித்து நல்லா வதங்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா கொதித்த பின்னாடி ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த அளவு கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச முந்திரியும் பாலும் இருக்குள்ள அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அது எதுக்காக நம்ம சேர்க்குறோன்னா கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் கிரேவிக்கு. அதுக்காக முந்திரியும் பாலும் சேர்க்கறதுனால, இந்த பால் பசும்பால் சேர்க்கறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் கிரேவி. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ப்ரோக்கோலியை நல்லா கழுவி கட் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு ஒரு 1/2 பாயில் இருக்கும், அந்த அளவுக்கு வெந்திருக்கும். அதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே வெந்துடும். ஏற்கனவே 1/2 பாயில் வெந்துருச்சு. இதில் உப்பு காரம் பிடிக்கணும். அதுக்காக நம்ம சிம்மில் வச்சு இதை வேக வைக்கலாம். லைட்டாக தண்ணி சேர்த்துக்குங்க. ரொம்ப வேண்டாம், ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்திங்கன்னா போதும். இன்றைக்கி செமி கிரேவி மாதிரி தான். இது சப்பாத்திக்கு வச்சுருக்கேன். ஒரு 1/2 டம்ளர் தான், 1/2 கப்பு சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சிடலாம். இது நல்லா கொதிச்சு உப்பு காரம் எல்லாம் பிடிக்கட்டும். கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால் நான் உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மறுபடியும். உங்களுக்கு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்குங்க. இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோவில் சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு சூப்பராக கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. அது நம்மளுக்கு தேங்காய் பாலெல்லாம் நம்ம எதுவுமே சேர்க்கலை. முந்திரி சேர்த்ததுனால சீக்கிரம் கெட்டி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.